அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம இந்த வீடியோவில் கண்மை வீட்டிலையே சுத்தமான கண்மை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நமக்கு தேவையான பொருள் என்னென்னா, கரிசலாங்கண்ணியும் பொன்னாங்கண்ணி கீரையும் பறித்து சுத்தம் பண்ணி அதிலிருந்து சாறு பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கோம். இது நம்ம கண்ணுக்கு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும். இது கை வைத்தியம்தான். எங்கள் அம்மாவோட பாட்டியெல்லாம் அந்த காலத்தில் மை இப்படி தான் வீட்டில் செய்வாங்களாம். அது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அது சரி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் நல்லா இருக்கான்னு சொல்லி, அது அப்படியே ஒரு வீடியோவும் எடுக்கலான்னு சொல்லி நாங்கள் எடுத்தோம். அந்த சாறில் பொன்னாங்கண்ணி கரிசலாங்கண்ணி கீரை சாறில் ஒரு சுத்தமான காட்டன் துணியை எடுத்து இந்த மாதிரி முக்கி எடுத்துக்குங்க. முக்கி எடுத்து அதை நிழலில் காய வச்சு மறுபடியும் அந்த சாறுலையே இதே மாதிரியே மூழ்க வச்சு எடுத்து 2-3 தடவை அந்த மாதிரி காய வச்சு நிழல்லையே காய வச்சு எடுக்கும்போது இந்த சாரெல்லாம் துணியில் உறிஞ்சி இந்த மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள். வெள்ளை காட்டன் கிளாத்து க்ரீன் கலராக ஆயிடுச்சு. இப்போ நம்ம அதை நெய் போட்டு ஒரு விளக்கு மாதிரி செஞ்சு அதில் எரிச்சிக்கலாம். நான் அதிலேருந்து ஒரே ஒரு துண்டு துணி மட்டும் வெட்டி எடுத்து திரி மாதிரி செஞ்சு ஒரு விளக்கில் நெய் விட்டு அதை பற்ற வச்சு எரிக்க போகிறோம். இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஒரு பாத்திரத்தை 2 பக்கம் வச்சுட்டு விளக்க வச்சு அதுக்கு மேலே ஒரு தட்டை கவிழ்த்தி வச்சுருங்க. கவிழ்த்தி வைக்கும்போது நம்ம அந்த கறியெல்லாம் அதில் படிஞ்சு அந்த தட்டில் படிஞ்சிடும். நமக்கு அந்த கறி படிஞ்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து நமக்கு விளக்கெண்ணெய் விட்டோம்னா கண்ணுக்கு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்குன்னு சொல்லுவாங்க. நல்லா விளக்கெண்ணெயை விட்டு நம்ம கலக்கி வச்சுக்கலாம். இப்போ நல்லா படிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி வந்துடும். நம்ம அதிலேருந்து அந்த ஒரு ஸ்பூனை வச்சு இந்த மாதிரி எடுத்துக்கலாம். எடுத்து ஒரு கிண்ணத்தில் வைக்கிறோம் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா வந்துருச்சு கறி. நல்லா டார்க் கலராக இருக்குது. நீங்கள் எந்த கடையில் போய் மை வாங்கினீங்கனாலும் இவ்வளோ டார்க்காக இருக்காது. அதில் நான் 2 சொட்டு விளக்கெண்ணெய் மட்டும் விடுறேன். ரொம்ப தண்ணியாட்டம் ஆயிரும். இல்லைன்னா அது ஒரு மாதிரி திக்கானதுக்கப்புறம் காமிக்கிறேன். இந்த மை நல்லா டார்க்காக இருக்குங்க. இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் திஷ்டி பொட்டு வைக்கிறது கூட இது யூஸ் பண்ணுவாங்க. இதனால் நல்லா கண்ணுக்கு போட்டு பார்த்தோம். கண்ணும் ரொம்ப குளிர்ச்சியாக இருக்குது. அது கண்ணு தனியாக தெரியுது. அவ்வளோ டார்க்காக இருக்குது மை. நீங்கள் செஞ்சு இந்த மாதிரி ஒரு கண்டெய்னரில் யூஸ் பண்ணுறதுக்காக போட்டு வச்சுக்கோங்க. இந்த மை ரொம்ப நல்லாயிருக்கு.